Exercise 3.10 first sum, solve the following quadratic equations by factorization method. ஸோ ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதே சேம் மாடல் தான், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 × -2 -8. ஸோ சம் வந்து பார்த்தீங்கன்னா -7 வரணும், ப்ராடக்ட் வந்து -8 வரணும். ஸோ ப்ராடக்ட் மைனஸ் அப்படின்றதுனால ரெண்டு நம்பரை சப்ராக்ட் பண்ணால் -7 வரணும். அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1/8 is 8 எடுத்துக்கலாமா. 1/8 is 8. ரெண்டு நம்பரை சப்ராக்ட் பண்ணால் 7 வரணும். அப்போ 8 - 1 7 வரும். பட் சம் வந்து மைனஸில் இருக்கிறனால இது வந்து என்ன பிக் நம்பருக்கு மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1/8 is 8, 1 - 8 -7. ஸோ கரெக்டாக கிடச்சிருக்கு. அண்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² வந்து பார்த்திங்கன்னா 4 இருக்கா, பை 4 பண்ணணும் ரெண்டையுமே. இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, ஆனால் இதை பண்ண முடியும். 1 4 is 4, 2 4s are 8. அப்போ we get 1/4, -2. ஸோ எப்படி ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம் பாருங்கள். இதோட ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை 4 வந்து எக்ஸோட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். தட் இஸ் 4x + 1 ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு, செகண்டு x - 2 is equal to 0. ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி ரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு 4x + 1 × x - 2 is equal to 0னா கண்டிப்பாக 4x + 1 0வாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக x - 2 0வாக இருக்கும். ரெண்டில் எது 0ன்னு தெரியாது. ஸோ நம்ம ஆன்சர் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ 4x is equal to -1, x is equal to -1/4. இதில் வந்து பார்த்திங்கன்னா x is equal to 2. therefore சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா x is equal to -1/4, 2. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸை நம்ம சால்வ் பண்ண முடியும், ஓகேங்களா. செகண்ட் ஒன் பார்த்துடலாமா. செகண்ட் ஒன் 3 × p² - 6 is equal to p × p + 5. ஸோ உங்கள் 3ஆல் மல்டிப்ளை ஆகிருக்கு, இங்கே p ஆல் மல்டிப்ளை ஆகிருக்கு, மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 3 × p², 3p², 3 × -6 -18 is equal to p × p, p², p × +5 + 5p. எல்லாமே லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா 3p², இந்த ப்ளஸ் p² வந்து லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா -p² ஆயிரும், ப்ளஸ் 5p -5p ஆயிரும், -18 is equal to 0. ஸோ 3p² - p², 2p² -5p -18 is equal to 0. ஸோ ஜென்ரல் ஃபார்ம் மாறிடுச்சு. இப்போ ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா 2 × -18 -36 கிடைக்கும். ஓகே, சம் வந்து பார்த்திங்கன்னா -5. ஸோ ப்ராடக்ட் மைனஸ்னால ரெண்டு நம்பரை மைனஸ் பண்ணால் 5 வரணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 36, சப்ராக்ட் பண்ணால் 5. அப்போ என்ன வரும், 9 4s are 36 வருமா. மைனஸ் பண்ணி பாருங்கள், 9 - 4 5 வருது. ஆனால் சம் வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் இருக்கிறதுனால பிக் நம்பருக்கு மைனஸ், ஓகேவா. ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 4, 9 4s are 36, -9 + 4 -5 கரெக்டாக கிடச்சிருக்கு. அண்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் p² வந்து 2 இருக்கிறனால பை 2 பண்ணிடுங்க. 1 2 is 2, 2 2s are 4. we get -9/2, 2. அப்போ இது வந்து ஃபேக்டர்ஸ் எப்படி ரைட் பண்ணலாம். 2p - 9 into p + 2 is equal to 0. so from there 2p - 9 is equal to 0 or p + 2 is equal to 0. so 2p is equal to 9, p is equal to 9/2. here p is equal to -2. therefore solution is p is equal to -2, 9/2. okay. Third one, root of a into a - 7 is equal to 3√2. இதில் ஒரு முக்கியமான கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரூட்டுக்குள்ளார வேரியபிள் வந்திருக்கு. ஸோ ரூட்டுக்குள்ளே வேரியபிள் வந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடணும், ஸ்கொயர் பண்ணிடணும். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்னாகும், ஸ்கொயர் ரூட்டு இந்த சைடு கேன்சல் ஆயிரும். அப்போ a × a - 7 கிடைக்கும். இங்கிட்டு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3√2 ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கிறோம். இங்கே ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிறதுனால எழுதலை, ஓகேவா. இப்போது 3க்கும் ஸ்கொயர் இருக்குது, √2க்கும் ஸ்கொயர் இருக்குது. 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9 கிடைக்கும். √2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிட்டு என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். அப்போ 9 2s are 18 அப்படின்னு கிடைக்கும், சரிங்களா. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். a × a, a² - a × 7, 7a. இந்த +18 லெஃப்ட் சைடு வந்துருச்சுன்னா
மைனஸ் 18 கிடைக்கும் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்களேன், ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 18, சம் வந்து மைனஸ் 7 வரணும். ப்ராடக்ட் மைனஸ்னால சப்ராக்ட் பண்ணால் 7 வரணும். அப்போ என்ன பாசிபிலிட்டிஸ்? 2 9s are 18 பண்ணலாமா? சப்ராக்ட் பண்ணால் 9 minus 2 7 கரெக்டாக கிடைக்கும். அண்டு சம் வந்து மைனஸ் இருக்கிறனால பிக் நம்பருக்கு மைனஸ். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் a ஸ்கொயர் 1 தான். அப்போ இங்கே வந்து நம்ம எதுவுமே டிவைட் பண்ண தேவையில்லை. ஸோ டைரெக்டாக ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். a plus 2 into a minus 9 is equal to 0. From there a plus 2 is equal to 0 or a minus 9 is equal to 0. So a is equal to minus 2, a is equal to plus 9. This is the solution. Understand? So a is equal to minus 2 comma 9. Okay. Fourth one, root 2 x square plus 7x plus 5 root 2 is equal to 0. root 2 x square plus இது எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னா, இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே 5 இருக்குது, அப்படி பிரிச்சுக்கோங்க. அதாவது 2x plus 5x அப்படின்னு மட்டும் பிரிச்சுக்கோங்க போதும். plus 5 root 2 is equal to 0. இந்த 2 எப்படி ரைட் பண்ணலான்னு பாருங்களேன். root 2 x square plus இந்த 2வை root 2 into root 2 அப்படின்னு எழுத முடியும், into x. இதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, அப்படியே வச்சுக்கோங்க. 5x plus 5 root 2 is equal to 0. இப்போ ஃபஸ்ட்டு 2 டேர்மில் root 2 வந்து காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துட்டிங்கன்னா x ஸ்கொயர் ப்ளஸ் 2 ரூட்டில் ஒரு ரூட்டு போயிடுச்சு, அப்போ ரிமைனிங் ஒரு ரூட்டு தான் இருக்கும். ஸோ root 2 into x ப்ளஸ் இந்த ரெண்டுலேயுமே 5 காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸு ப்ளஸ்ஸு root 2 is equal to 0. இதில் root 2 x எடுக்க முடியும். அண்டர்ஸ்டாண்டா? x ஸ்கொயரு இங்கே x, அப்போ root 2 x எடுத்துட்டிங்கன்னா இதில் x மட்டும் இருக்கும், இதில் root 2 மட்டும் இருக்கும், x plus root 2. சரிங்களா? இந்த ஒரு ஸ்டெப் மறுபடியும் பார்த்துக்கோங்க. root 2 x ஸ்கொயர் ப்ளஸ் root 2 into root 2 into x. இதில் root 2 x ஸ்கொயர் x, root 2 x காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா root 2 எடுத்தாச்சு, x ஸ்கொயர் x எடுத்தாச்சுன்னா x இருக்கும், ப்ளஸ் ஒரு ரூட்டில் ரிமைனிங் ஒரு ரூட் போயிடுச்சுன்னா ஒரு ரூட் இருக்கும், எக்ஸில் x எடுத்தாச்சு, அப்போ root 2 மட்டும் தான். ஓகேவா? இப்போ இதுலேயும் x plus root 2 x plus root 2 காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா x plus root 2 into root 2x plus 5 is equal to 0. So x plus root 2 is equal to 0 or root 2x plus 5 is equal to 0. From there x is equal to minus root 2. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா root 2x is equal to minus 5. x is equal to minus 5 by root 2. ஓகேங்களா? therefore the solution வந்து பார்த்தீங்கன்னா x is equal to minus root 2 comma minus 5 by root 2. Okay. Fifth one, 2x square minus x plus 1 by 8 is equal to 0. ஒரு fraction இருக்குனாவே LCM எடுத்துடணும். ஸோ LCM எடுத்தீங்கன்னா 2 into x square, 2x square into 8, 2 8s are 16, அப்போ 16x square கிடைக்கும். 8 into minus x minus 8x plus 1 by 8 வரும். ஸோ by 8 ரைட் சைட் பண்ண என்ன ஆயிரும், மல்டிப்ளை ஆயிரும். ஸோ 0 into 8 0 கிடைச்சிடும். ஸோ ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 16, 16 into 1 ப்ளஸ் 16. சம் வந்து பார்த்தீங்கன்னா minus 8 வரணும். அப்போ என்ன பாசிபிலிட்டி? ப்ராடக்ட் வந்து பாசிட்டிவ், அப்போ சம் பண்ணால் ஆட் பண்ணால் 8 வரணும். ஸோ 4 4s are 16 சொல்லலாம், மல்டிப்ளை பண்ணால் 16 வரும், ஆட் பண்ணால் 8 வரும். ஆனால் சம் வந்து மைனஸில் இருக்குது, அப்போ ரெண்டுக்குமே மைனஸ் தான் கொடுக்கணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 4s are 16, minus 4 minus 8. இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 16 இருக்குது, அப்போ by 16 by 16. 1 4 is 4, 4 4s are 16. இதுலேயும் 1 4 is 4, 4 4s are 16. We get minus 1 by 4 comma minus 1 by 4. So factors எப்படி ரைட் பண்ணலாம்? 4x minus 1 into 4x minus 1 is equal to 0. இதிலிருந்து 4x minus 1 is equal to 0. ரெண்டுமே 2 times வந்துருக்கு, 2 time எழுதினாலும் தப்பு இல்லை. ஓகேவா? ரெண்டு டேர்மில் எது பண்ணாலும் ஓகே தான். ஸோ ஃப்ரம் த 4x is equal to 1, x is equal to 1 by 4. இங்கேயும் 4x is equal to 1, x is equal to 1 by 4. Therefore x is equal to 1 by 4 comma 1 by 4. ஸோ இது வரைக்கும் நம்ம சால்வ் பண்ண எல்லா சம்ஸ்லுமே சொல்யூஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 சொல்யூஷன்ஸ் வந்துருக்கும். ஏன்னா இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், அப்போ 2 சொல்யூஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் 2 சொல்யூஷன்ஸ் ரைட் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், x is equal to 1 by 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஈக்குவல் சொல்யூஷன்ஸ் அப்படின்றது நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். அப்படின்னா 2 times வரும்.
ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கன்ஃபியூஷன்ஸ் வராது. ஓகேவா? தட்ஸ் ஆல்.